மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் நாளாக அறிவிக்கப்படுவதற்கான அரசாணை விரைவில் வெளியாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய நிலையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் மே 5ஆம் தேதி வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் 42வது வணிகர் தினத்தையொட்டி வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு வாள் மற்றும் கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வணிகர்களுக்கு விருதுகள், மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வணிகர்களுக்கான சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட்டார். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 3 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். உணவுப் பொருட்கள் விற்பனை தவிர்த்து 500 சதுர அடிக்கு கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் அடிப்படையில் தொழில் உரிமம் வழங்கப்படும். அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் வணிக நிறுவனங்களை திறக்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று அறிவித்தார். என்னை கோட்டையில் வந்து சந்திச்சப்போ, இந்த அழைப்பு வந்து சந்தப்போ, மே 5 வணிக நல அரசு அறிவிக்கணும். இது இப்போ இல்லை, தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும். மேலும் வணிகர்கள் தங்கள் கடைகளை குழந்தையாக நினைக்கும் நிலையில் கடைகளுக்கு தமிழ் பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பில் 42வது வணிகர் தின விழா மற்றும் வணிக பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் வணிகர்களின் கடைகள் கஞ்சா போதை கும்பலால் தாக்கப்படுவதாகவும் அதனால் வியாபாரம் பாதிக்கப்படுவதும் கவலை அளிப்பதாக கூறினார். விலை ஒரு பக்கம் ஏறினால் அதை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது. ஆனால் வியாபாரி மீது இந்த அரசு பழி சுமத்துகின்றது. மக்கள் விரோத இந்த ஸ்டாலின் மாடல் அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும். வணிக பெருமக்களும் எங்களுக்கு முழு அளவில் ஆதரிக்க வேண்டும். சரக்கு மற்றும் சேவை வரி, வரம்பற்ற பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், சுங்க கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை மத்திய அரசு கட்டுப்பாடின்றி உயர்த்துவதை கண்டித்து இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.